யூனுஸ் கால்ல விழுந்துட்டாராமே அப்படிங்கிற தகவல் தான் தொடர்ந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பையன் கால்ல விழுகலடா, அவன் நம்மள சீண்டுறான் அப்படிங்கிறதும் சேர்ந்து உலா வருது. எது உண்மை? 2மே உண்மைதான். அந்த பையன் கால்ல விழுந்தது உண்மை. கால்ல விழுகும்போதே சீனா கிட்ட ஆலோசனை கேட்டிருப்பான் நாட்டுக்கு. கொஞ்சம் சேட்டையான விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணுதான். அமெரிக்காவ பொறுத்தவரையும் யூனுஸ்க்கு ஏதோ ஒரு 3ஆம் கட்ட அடியாள வச்சு பிச்சை போடுறாய்ங்க. அதோட நிறுத்திக்கிட்டாய்ங்க. பங்களாதேஷ்க்கு 35% டாரிஃப் அப்படின்னு தூக்கி போட்டு அதே ஸ்லாப்லயே வச்சிருக்காய்ங்க. அத மாத்துறதே கிடையாது. இல்லாட்டி மட்டும் பங்களாதேஷ் அப்படியே ஏத்தி விட்டு கிளு கிளுன்னு கிழிச்சிருமாக்கும் டாலர் வர்த்தகத்துல அப்படின்னு கேட்கக்கூடாது. எனக்கு சத்தியமா தெரியாது. அங்க தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். அண்ணன் அமெரிக்கா பங்களாதேஷ மதிக்கிறதும் இல்ல, கைவிட்டுட்டா. யூனுஸ்க்கு ஏதோ அமெரிக்கால தான் 10 ஏஜென்சி இருப்பானேப்பா. ஏஜென்சி தான் எல்லாரு கண்ணுக்கும் தெரியும். அடுத்த 9 ஏஜென்சிகள் ஒரு பயலுக்கும் தெரியாது. எங்கிட்டோ ஒரு மூலையில உட்கார்ந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க. அதுல யூனுஸ்க்கும் வருதுன்னு வச்சுக்குவோம். அத வச்சு நம்ம கூட வம்பு பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. தப்பிச்சு போலாம். அதுக்கு உதவும். இருக்கிற வரை பங்களாதேஷ்ல ரவுடித்தனத்த காட்டலாம். அவ்வளவுதானே ஒழிய, அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. ஆனா யூனுஸுக்கு இப்ப பதவி ஆசை அப்படின்னுங்கிறது தாறுமாறா வந்துருச்சு. ஏறக்குறைய ஒரு முழு அரசியல்வாதியாவே அவதாரம் எடுத்ததாக அவரே நெனச்சுக்கிட்டாரு. எல்லா அரசியல்வாதியும் சக்சஸா இருக்கார்களா அப்படின்னு கேட்டா, ஒரு சிலர் தானே. ஃபுல் டைம் அரசியல்வாதிகளுக்கே இந்த நிலைமை. வேஷம் போட்ட அரசியல்வாதியா நீனு? யோவ்! அத புரிஞ்சு நடந்துக்கயா அப்படின்னு ஒரு பையன் சொல்றதில்ல. அந்த அளவுக்கு புத்தி இல்ல. ஆனா அவரு சேட்டைகள குடுக்குறாரு. சரி, இந்தியா கிட்ட என்னத்த கால்ல விழுந்தாரு அப்படின்னா, இப்பதான் மாங்கா அனுப்புறாரு. 3 மாசம் முன்னாடியே சீனாவுக்கு அனுப்பிச்சுட்டாய்ங்க. வீணா போன பாகிஸ்தானுக்கு கூட அனுப்பிச்சுட்டாய்ங்க. இது இத்தனைக்கு இது இந்த ஆளோட சொந்த ஐடியா இல்ல. ஷேக் ஹசீனா இருக்கும்போது இந்தியாவுக்கு மட்டும் அனுப்புவார்கள். அதே மாரி வெஸ்ட் பெங்காலுக்கு அனுப்புவார்கள். பிரைம் மினிஸ்டருக்கும், வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டருக்கும் ரெகுலரா அனுப்புவார்கள். எதற்கு அப்புட்ன்னா, ஒரு உறவ மெயின்டெயின் பண்ண, வர்த்தகத்த மெயின்டெயின் பண்ண, அது சிம்பாலிக்கா அந்த ஊர் மாம்பழ பெருமையும் சொல்லலாம். அந்த பெருமையான விஷயத்த உங்களுக்கு குடுத்துருக்கேதம்மா அப்படின்னு கும்பிடலாம். இது எல்லாம் அரசியலா செஞ்சு ஒரு மைலேஜா அந்த அம்மா எடுத்துக்கிட்டு இருந்தார்கள். சரி, இந்த ஆளு எதுக்கு அத காப்பி அடிக்கிறான்? அதுவும் நம்மகிட்ட இல்லையே! அவன் தான் சீனாவுக்கு குடுத்துட்டான், பாகிஸ்தானுக்கு குடுத்துட்டான். இனி அந்த மாம்பழம் வந்தா என்ன? வராட்டி என்ன? வந்தாலும் நம்ம தூக்கி போட்டு தானே மிதிப்போம் அப்புட்ன்னா, இப்ப நம்ம கால்ல விழுகிறான். கால்ல விழுகும்போது ஷேக் ஹசீனாவோட அதே ஃபார்முலாவ உங்ககிட்டயும் நானும் கொண்டு வரேன் அப்படிங்கிறான். இதுலருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்மளா புரிஞ்சுக்கணும். நானும் ஷேக் ஹசீனா மாரி இருப்பேன் அப்படின்னு. எது யூனுஸ் மாம்பழம் கொண்டு வரார், அனுப்பி விடுறார் அப்படிங்கிற தகவல்லாம் அவர் பாட்டுக்கு கொரியர் போட்டு விட முடியுமா? இங்க வாங்கிக்குவோமா? அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே டிப்ளமேட் லெவல்ல பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கணும். அப்பதான் நம்ம சொல்றோம், பங்களாதேஷ் ஒரு நாடு கிடையாது. நாடு மாரி ஹேண்டில் பண்ணாதீங்க சாமிகளா அப்படின்னு. கேட்ட பாடு இல்ல. இது சமகாலத்துல நடக்குதா? அதே சமகாலத்துல இன்னொரு விஷயமும் பரவுது. ஏற்கனவே இங்க மாம்பழ பிரச்சனை ஒட்டுமொத்த இந்தியாலயும் கொழுந்து விட்டு எரியுது. விலை கிடைக்கல, பறிக்க மாட்டோம். பறிச்சா என்ன பண்றது? அப்படின்னு எல்லா பையலும் ரோட்ல மாம்பழத்த கொட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்துல, இந்த பையன் 1000 கிலோ அனுப்பிச்சு என்ன சாதிக்க போறான்? முதலாளி சிம்பாலிக்கா நம்மள குத்தி காட்டுறான் முதலாளி அப்படிங்கிற தகவலும் பரவுது. உண்மை பொய் நமக்கு தெரியாது. ஆனா யூனுஸ் இந்த அளவுக்கு சேட்டையா யோசிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்ச வாய்ப்பில்ல. சீனா ஏதாச்சும் சொல்லியிருந்தா தான் உண்டு. ஆனா உண்மையிலேயே யூனுஸ் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, மாம்பழம் வந்துருச்சு. மாம்பழம் வந்த கையோட இன்னொரு விஷயமும் வருது. நாங்க இந்தியா கூட நல்லுறவு மெயின்டெயின் பண்ண தான் விரும்புறோம். அப்புறம் நாங்க மட்டும் என்னடா மெயின்டெயின் பண்ண விரும்புறோம்? ஆனா இந்தியா தான் அதுக்கு ஒத்து வர மாட்டேன்ருச்சு அப்டின்ட்டாய்ங்க. என்னடா பெரிய நாடு மாரியே ஸ்டேட்மெண்ட் விடுற! என்ன தான்டா சொல்ல வர அப்டின்னா, ரொம்ப காலமா சட்ட ரீதியா நாங்க கோரிக்கை வைக்கிறோம். ஒரு இறையாண்மை பெற்ற நாடு குற்றவாளின்னு அறிவிச்ச ஷேக் ஹசீனாவ நீங்க இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்க அப்டின்ட்டாய்ங்க. பாத்தியா, இந்த மாம்பழத்த எல்லையிலேயே கொளுத்தி விட்டுருக்கணும். இத வரவே விட்டுருக்க கூடாதுன்னு சொல்றது இதற்காக தான். ஒரு பக்கம் மாம்பழத்த அனுப்பிச்சு ஷேக் ஹசீனா மாரியே நான் இருப்பேன்னு அங்க பேசியிருப்பாய்ங்க. இல்லாட்டி நம்ம ஆட்கள் மாம்பழத்த உள்ளேயே விட்டுருக்க மாட்டார்கள். மாம்பழம் உள்ள வந்த அப்பாடு அப்படியே ரிவர்ஸா போய் ஷேக் ஹசீனாவ குடு, ஒப்பட அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தாண்டிட்டார்கள். யூனுஸ் இதே சேட்டை, இது தாட்டி கிடையாது, 2வது தாட்டி. இப்படிதான் பிரைம் மினிஸ்டர்ட்ட உட்கார்ந்து பேசிட்டு, நான் பிரைம் மினிஸ்டர்ட்ட இப்படிலாம் பேசினேன்னு ஒரு கதைய போட்டு சொல்றது. இல்ல, இல்ல இது கதைங்க அப்படின்னு நம்ம தகுதிக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? இப்ப அடுத்த கட்டமா மாம்பழம் அப்படியே கொரியர்ல அனுப்புற மாரி அனுப்பிவிட முடியுமா? முடியாது. ஏற்கனவே பேச்சுவார்த்தையில நான் நல்ல பிள்ளையா இருக்கேன், சமத்து பிள்ளையா இருக்கேன்னு எல்லாத்தையும் சொல்லிப்புட்டு, மாம்பழம் ரிசீவ் ஆனப்ப ஷேக் ஹசீனாவ அனுப்பிச்சு விடு அப்டின்னா, என்னையா நெனச்சுக்கிட்டு இருக்க? தப்பு பூரா நம்ம ஆளுங்கள்ட்ட இருக்கு. யூனுஸ தூக்கி போட்டு மிதிக்கிற மிதில, யூனுஸ் இந்த பக்கமே எட்டி பார்க்கக்கூடாது. அத செஞ்சா மட்டும் தான், இந்த மாரி சேட்டைகள்லாம் குறையும்.
நம்ம இப்ப அமெரிக்காவே உரசிக்கிட்டு இருக்கோம். சீன பயல கதறான். பாகிஸ்தான் கேட்கவே வேணாம். உயிர் பயத்துல சுத்திக்கிட்டு இருக்கான். நடுவுல இது சுண்டெலி மாரி டிஸ்டர்ப் பண்ணுது. சுண்டெலின்னு இத பார்க்கக்கூடாது. இது விஷமத்தனமான ஒரு பேய். பங்களாதேஷ நாடு, யூனுஸ ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா, மறுபடியும் நம்ம ஏமாந்து போயிருவோம். ஆனா பாதிப்புன்னு பெருசா இருக்காது. ஆனா இந்த மாரி அசிங்கத்த சந்திக்க வேண்டியது வரும். அதுக்கு பேசாம அடிச்சு, ஒழிச்சு கட்டிறலாங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.